இந்த ஆயத்து 2 செய்தி சொல்லுகிறது. வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்த்துகிறான். இந்த 2க்கும் இடையிலே நாம் ஒரு ஒப்பீடு பார்க்கிறோம். என்னவென்றால், வட்டி அதிகமாகும், ஆனால் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதை செய்கிறோம். தர்மம் குறையும், செல்வத்தில் குறைவு ஏற்படும், ஆனாலும் இறைவனின் அபிவிருத்தி பரக்கத் இருக்கிறது, எனவே தர்மத்தை தருகிறோம். இந்த 2க்கும் இடையில பெரிய வித்தியாசம் அதுதான். வளரும், ஆனால் இறைவனின் கோபத்தோடு. இது குறையும், அல்லாஹ்வின் அருளோடு. சில பேர் தான் இந்த 2ற்கும் இடையில் செல்வம் குறைந்தாலும் பரவாயில்லை, இறைவனின் அருள் வேண்டும் என்று தர்மம் செய்கிறார்கள். செல்வம் கூட வேண்டும், இறைவன் கோபப்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் தான் வட்டியை கையில் எடுக்கிறார்கள். அங்கிங்கெனாதபடி இன்றைக்கு எல்லா பக்கமும் பரவி விரவி நிற்கின்ற ஒரு மாபெரும் சமூக தீமையாக வட்டி இன்றைக்கு நமக்கு முன்னாடி நிற்கிறது.